The Lord, brothers and sisters, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமா இருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இப்பொழுது கடன் கொடுத்தவன் என் 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படி வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அந்த ஸ்திரீ, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றாள். தீர்க்கதரிசி எலிசா அவளை பார்த்து, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அதே போல அந்த ஸ்திரீ பாத்திரத்தை வாங்கி கொண்டு தன் பிள்ளைகளுடன் கூடி கதவை பூட்டி கொண்டு பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் தன் மகன் ஒருவனை நோக்கி பாத்திரத்தை கேட்டாள். மகனோ பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இதை அறிவிப்பதற்காக தேவனுடைய மனுஷனுக்கு சோதரம் அந்த ஸ்திரீ கடந்து சென்றாள். தீர்க்கதரிசியாகிய எலிசா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கினதினால் கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு அநேக வார்த்தைகளை பேசுகிறார்கள். இது நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்களுடைய பொருட்களை அவர்கள் அபகரித்து கொண்டு போய் விட்டார்களா? கடனை கொடுத்த பின்பு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டார்களா? உங்களுக்கு இருந்த அந்த ஒரு பொருளும் உங்களை விட்டு கடந்து போய் விட்டனவா? நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்களும் அந்த ஸ்திரீயை போல அரைக்கதவை பூட்டி கொண்டு குடும்பமாய் கணவனும் மனைவியும் பிள்ளையுமாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தருக்கு அறிவியுங்கள். அந்த ஸ்திரீனிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது, வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்றால், நீங்களும் கர்த்தரிடத்தில் உங்களிடத்தில் மிகவும் குறைவாக இருந்தாலும், என் தகப்பனே ஏசப்பா, என்னிடத்தில் என்னுடைய வருமானம் இவ்வளவு கொஞ்சமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்க வருமானத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வருமானத்தை கொண்டு உங்கள் கடனை அவர் அடைக்கும்படியாய் வள்ளி வாசல்களை திறந்து தருவார். மீந்ததை கொண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அனுதினம் போஷித்து வழி நடத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். என் அருமை தகப்பனே, சோதரம் தகப்பனே, இன்றைக்கு கடன் வாங்கி கொண்டு இது நிமித்தம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற எங்க அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. அந்த ஸ்திரீனிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லையப்பா. அதே போல எங்கள் பிள்ளைகளிடத்திலும் அப்பா கடன் பெரிதாய் இருக்கிறது, வருமானம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எப்படி என் கடன் அடைபடும்? என்னுடைய வருமானம் இவ்வளவு குறைவாய் இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் அரைக்கதவை பூட்டி கொண்டு குடும்பமாய் இவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து அந்த கடனை தகப்பனை சோதரம் இவர்கள் கொடுத்து தீர்க்க இவர்களுக்கு நீர் பலனை கொடுக்கிறீர் தகப்பனே. கடனை கொடுத்து தீர்த்து இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் போஜனம் பண்ண சோதரம் இந்த குடும்பத்தினருக்கு நீங்க அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே நீங்க இறங்கி அந்த ஸ்திரீனுடைய கடனை அடைக்க உதவி செய்தது போல இந்த பிள்ளைகளுடைய கடனையும் அடைக்க இன்றைக்கு நீங்க உதவி செய்கிறதற்காய் சோதரம். சொற்ப வருமானத்தையும் நீங்க பெருக செய்கிறதற்காய் சோதரம் அப்பா. இந்த குடும்பத்தை தொடர்ந்து நடத்தி சோதரம் வாழ்நாள் முழுவதும் தகப்பனே இந்த பிள்ளைகள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த குடும்பத்தை நீங்க போஷித்து நடத்துகிறதற்காய் சோதரம். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.